என் அன்புக்குரியவர்களே, இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் துவங்கும் பொழுது ஆண்டவர் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்ற வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்கினோம். அந்த தேவன் இஸ்ரவேலருக்கு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை ஒருபோதும் மறக்க மாட்டாள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு செய்தியை ஒரு நாள் செய்தித்தாளில் படித்து நான் திகைத்து போனேன். ஒரு குடும்பத்தார் பஸ்ஸிலே பயணம் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பஸ்ஸில் ஓரத்திலே ஒரு ஸ்திரீ தன் கைக்குழந்தையை கையில் வைத்து தூங்கி கொண்டிருந்திருக்கிறாள். இரவிலே அவள் நித்திரையிலே அந்த கைக்குழந்தை தவறி ஜன்னலிருந்து வெளியே விழுந்து விட்டது. பிள்ளை விழுந்து விட்டது என்று கூட தெரியாமல் இவள் தூங்கி இருக்கிறாள். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் அந்த குழந்தை விழுந்த இடம் ஒரு பத்திரமான ஏதோ ஒரு இடத்தில் விழுந்து அந்த குழந்தையை அங்கே கதறிக்கொண்டிருக்க யாரோ ஒருவர் அந்த குழந்தையை கண்டுபிடித்து கடைசியில் அந்த தாயின் இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார்களாம். ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது, ஏனெனில் அவள் ஒரு மனுஷி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை மறந்தீரா? என்னை ஏன் நினைக்கவில்லை? எனக்கு ஏன் நன்மை செய்யவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? மகளை, நீ கதறிக்கொண்டிருக்கிறாய். சகோதரனை, நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உனக்காக நன்மை செய்வேன், நன்மை செய்யும் நாளை குறித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவர் கரத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். அப்பா பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மறவாத ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைங்களை இந்த உலகத்தில் வாழ வைங்கப்பா. யாரெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, ஆதரவில்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. அவர் நினைத்திருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறார், அவர் வழி நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.